நாச்சியார் திருமொழியில் 13ஆம் திருமொழியில் 8ஆம் பாசுரம் பார்க்கலாம். உள்ளே உருகி நைவேனை உளலோ இளலோ எண்ணாத கொள்ளை கொள்ளி குறும்பனை கோவர்தனனை கண்டக்கால் கொள்ளும் பயன் ஒன்று இல்லாத கொங்கை தன்னை கிழங்கோடும் அள்ளி பறித்திட்டு அவன் மார்பில் எரிந்து என் அழலை தீர்வேனே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். அதாவது ஆண்டாள் சொல்கிறா, நான் உள்ளுக்குள்ளேயே அப்படியே உருகி நைந்து போகிறேன், நான் இருக்கேனா இல்லையான்னு கூட அந்த குறும்பனான கண்ணன் கண்டுக்கவே மாட்டேங்கிறா. அவனும் கோவர்தனன் பசுமாடு பின்னாடியே இருக்கான். அவ்வளோ ஆயர்பாடியில் எத்தனை பசுக்கள் எத்தனை பேர் இருக்க ஆயர் சிறுவர்கள், அவளுக்கு நடுவில் அத்தனை பசுக்களுக்கு நடுவில் அவன் இருப்பான். அப்படியா கூட்டத்தில் அவனை நீங்கள் பார்த்தேனாக்க என்ன செய்யணும்? கண்டக்கால் பார்த்தா அந்த கண்ணனை பார்க்காம அவனை அணைச்சிக்காம ஒரு பயனும் இல்லாத இந்த என்னோட மார்புகளை என்ன பண்ண போகிறேன்? வேரோடு அப்படின்னா நடத்தும் ஆத்மாவோடு சேர்த்து அறுத்து அப்படியே அள்ளி அவளோட மார்பில் எரிச்சு விடுவாளாம். அந்த அளவுக்கு அவளுக்கு படு துயராக இருக்குது பகவானை பார்க்காம. பகவான் அடைந்தே தீரணுங்கிற அந்த உணர்வுனால அவள் ரொம்ப துயரப்படுறா. அதனால அவள் சொல்கிறா, அவனை நீங்கள் பார்த்தேன்னா சொல்லுங்க, நான் என்னோட மார்பகத்தை அப்படியே ஆத்மாவோட சேர்த்து கண்ணனோட மார்பில் எரிஞ்சுடுவேன், அப்போ தான் என்னோட துயரமே போகும் போல இருக்குது அப்படிங்கிறான்.